மனித உடலுக்கு புரோட்டீன் மிகவும் முக்கியமான சத்து. இது உடலில் பல்வேறு முக்கியமான செயல்பாட்டிற்கு மிகவும் இன்றியமையாததாகும். குறிப்பாக தசைகள், எலும்புகள், தலைமுடி, சருமம், நகம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கும், நொதிகள், ஹார்மோன்கள் மற்றும் ஆன்டிபாடிகளை உருவாக்கவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. இந்த புரோட்டீன் பல்வேறு உணவுகளில் காணப்பட்டாலும் முட்டையில் தான் நல்ல தரமான புரோட்டீன் நிறைந்துள்ளது. இப்படிப்பட்ட புரோட்டீனை ஒருவர் தினமும் பெற வேண்டியது முக்கியம். பிரபல டாக்டர் ஒருவர் கூறுகையில், முட்டையில் மஞ்சள் கருவில் 2.5 கிராம் புரோட்டீன் உள்ளது. அதே வேளையில் வெள்ளை கருவில் 4 கிராம் புரோட்டீனும் உள்ளது. அதுவும் இந்த புரோட்டீன் உயர்தர புரோட்டீன் என்றும் கூறினார். முட்டைகள் கண்களை பாதுகாக்கும் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகளின் அபாயங்களை தடுக்கும் சத்துக்களை கொண்டது. முட்டையில் கோலின் அதிகமாக உள்ளது. இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் இது கொழுப்பு கல்லீரல் நோய் வரும் அபாயத்தை தடுக்கிறது என்று டாக்டர் கூறினார். முட்டையில் கொழுப்பு குறித்த சந்தேகங்கள் பலருக்கும் உள்ளன. அதில் பெரும்பாலானோரின் மனதில் இருப்பது முட்டை கொழுப்புகளை அதிகரிக்குமா என்பதுதான். ஆனால் ஒருவரது உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்க கூடாதெனில் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும். முட்டையில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் நிறைந்துள்ளது. எனவே முட்டையை தினமும் உட்கொள்ளும் போது அது நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க உதவும். முட்டையை காலை உணவாக எடுக்கும் போது அது இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது. அசைவ உணவாளர்களுக்கு முட்டை சிறந்த புரோட்டீன் உணவாக இருக்கும். அதே வேளையில் சைவ உணவு உண்பவர்களுக்கு சிறந்த புரோட்டீன் உணவு என்றால் அது டோஃபு என்றும் டாக்டர் கூறினார்.